ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல் 360 டே சீரிஸ்ல இன்னைக்கு டே 24. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் போல காலைல எழுந்திரிச்சு அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஆஃபீஸோட ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பொதுவாகவே தெரியும். இல்லை அப்படின்னா போய் பார்த்துக்குங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனா எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இதுல நம்ம செலவு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா சேமிக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுல நிறைய விதமான வழிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு வழி தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஸ்டாக் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதுல போட்டா பணம் வருமா, இல்ல இதுல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல இருக்க எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கம்பெனி. ஸோ அதனால நீங்க தாராளமா இதுல டெபாசிட் பண்ணலாம். ஒன்னும் எந்த பணத்துக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அதனால வந்து இதை நீங்க பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய விதமான கம்பெனிகள் இருக்கு. அதுல நீங்க கரெக்டான ஒரு கம்பெனியை நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க கரெக்டா டெபாசிட் பண்ணணும். இதுல வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 10 ஸ்டாக் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு அமௌண்ட் வந்து நீங்க மந்த்ல நீங்க பார்க்கலாம். பட் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமான ஸ்டாக் வாங்குறதா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பத்தியான நிறைய வீடியோஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்து பண்ணலாம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு ஒழுங்கா தெரியாது, அதனால ஒரு மந்த்லி இஎம்ஐ மாதிரி நான் கட்டினா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு லாங் டைமுக்கு ஒரு கரெக்டான ஒரு இஎம்ஐ மாதிரி நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இல்ல வந்து ஒரு 5000 ரூபாயோ இல்ல அதுக்கு கீழேயும் கூட இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட் செட் பண்ணி நீங்க வந்துட்டு மாசம் மாசம் அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா நீங்க அமௌண்ட் பார்க்கலாம். இது லாங் டைமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஷார்ட் டைமுக்கு அப்படின்னா உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நீங்க எப்ப நினைச்சாலும் இந்த பணத்தை எல்லாத்தையும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதனால நீங்க பயப்படாம வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அதுக்கப்புறம் இதை பத்தியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு